பலனற்றவனை பலவானாய் மாற்றுகிற ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது ஒரு காலம் இருந்தது, பலனற்றவர்களாய் இருந்தோம், பலவீனனாய் இருந்தோம். தேவனுக்கு மகிமுண்டாட்ட அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது உங்களை அவர் பலவானாய் மாற்றுகிறார். ஆவியானவர் வருகிற போது கவனியுங்கள், பலனற்றவனை பலவானாய் மாற்றுகிற ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் முந்தி பலவீனனாய் இருந்த, முந்தி மேற்கொள்ள முடியாதவனாய் இருந்த, முந்தி யுத்தம் செய்ய முடியாதவனாய் இருந்த, முந்தி கை தளர்ந்தவனாய் இருந்த, முந்தி முழங்கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தது. இப்போ அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே ஆளுகை செய்கிற போது உன்னை பலவானாய் மாற்றுகிறார். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 2:5, என் பேச்சும் என் பிரசங்கமும் அவருடைய பலனாய் கடந்து வருகிறது. ஆவியானவருடைய பலனாக நான் பேசினாலே என் பேச்சு எப்படிப்பட்டதா, ஆவியானவருடைய பலத்திலே வருகிறது. மனுஷ ஞானம் அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய பலத்திலே நம்முடைய வார்த்தைகள் வருகிற போது, அந்த அபிஷேகத்திலே நிரம்பின வார்த்தைகள் வருகிற போது அவைகள் அதிகாரத்தோடு கூட புறப்பட்டு வரும். அந்த அதிகாரம் என்ன செய்யும் சொன்னா, எதிரில ஒருவனும் எதிர் பேசக்கூடாதபடிக்கு தேவ ஆவியானவர் என்ன செய்வாரா, ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை தருகிறார். தேவ ஆவியானவர் வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, நம்முடைய பலன் அவரிடத்திலே இருக்கிறது. ஆண்டவர் தான் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, பலவானாய் மாற்றுகிறவர். நமக்கு சிம்சோனை தெரியும். சிம்சோனுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கிற போது ஆவியானவரோடு கூட நடந்த சிம்சோன், ஆவியானவரோடு கூட நடந்த சிம்சோன், ஆவியானவராலே நடத்தப்பட்ட சிம்சோன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். நியாயாதிபதிகளை வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, தேவனுடைய திட்டத்தின்படி பிறந்தவன், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். நல்லா கவனிங்க, ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டவன். அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் வேதம் சொல்லுகிறது, போகிற இடம் எல்லாம், நியாயாதிபதிகள் 14:5-6 சொல்லுகிறது, ஒரு பால சிங்கம் எதிர்கொண்டு வருகிற போது ஆவியானவர் சடுதியில அவனோடு கூட இணைந்து கொண்டான். பாலசிங்கம் அவனுக்கு விரோதமாய் வந்த போது, எழும்பின போது, அவன் மேல் பாய்ந்த போது வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் என்ன செய்தாரா, சடுதியிலே அவனோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். ஒரு பலவீனமான ஒரு சூழல் தான், பலவீனமான நேரம் தான், அதை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் என்ன செய்வாரா, அந்த சூழல்களிலே நம்மோடு கூட இணைந்து நம்முடைய பலனை இருக்கிறதை பார்க்கிறோம் 100 மடங்கு என்ன செய்கிறாரா, உயர்த்தி எடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தோ பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்தெறிந்து விட்டு போகிறான். ஏன்னு சொன்னா, தேவ ஆவியானவர் வருகிற போது அந்த அபிஷேகம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டீங்க. அந்த 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது, அவன் புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து, ஒரு நரியை பிடிக்கிறதே பெரிய சவால். ஆனா அவன் என்ன செய்தானா, 300 நரிகளை பிடித்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையை முற்றிலும் சுட்டெரித்து போடுகிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருந்த நாட்கள் அது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அதே அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று வீசுகிறதை பார்க்கிறோம். தேவ பலன், ஆவியானவர் அவனோடு கூட இருந்த நாட்கள் அது. நீங்க 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு பட்டணத்தினுடைய நிலை கதவுகளை வாசல்களோடு கூட, அதனுடைய தாழ்பாள்களோடு கூட என்ன செய்தானா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டு கதவை தூக்கவே முடியாது,
வீட்டு கதவை வாசலோட தூக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமுண்டாண்டு வாசல், நிலைக்கால், கதவு தாழ்பாள்களோடு கூட ஒரு பட்டணத்துடைய கதவுகளை பெயர்த்து கொண்டு எங்கே ஏறி போனானா மலையின் மேலே ஏறி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆவியானவர் தருகிற அந்த பெலன் ஒரு சாதாரணமானவனை அங்கே வேதம் சொல்லுகிறது ஒன்றுமில்லாத பலவீனன். ஆவியானவர் அவனை நடத்துகிற போது, ஆவியானவர் அவனோடு கூட இருந்த வரையிலும் பார்த்தீங்கன்னா எங்கும் அவனை என்ன செய்ய முடியவில்லையா, ஒன்றும் மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் வருகிறது, 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் அவனை விட்டு விலகினதற்கு பின்பு எல்லாம் போயிட்டது. அபிஷேகம் போயிட்டது, தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை போயிட்டது. எல்லாவற்றையும் என்ன செய்கிறான், சிம்சோன் இழந்த போது சாதாரண நிலைமையிலே கட்டுண்டவனாக, கண்கள் குருடாக்கப்பட்டவனாக. அதான் சங்கீதம் 51 11 51 11 தாவீது ஜெபம் பண்ற, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து என்ன செய்யாதிரோ எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அவனுடைய வாஞ்சை அதுதான், ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாதீங்க, என்னை விட்டு எடுத்து விடாதிரும். சிம்சோனை விட்டு ஆவியானவர் விலகின போது அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஒரு தோல்விக்குள்ளாய் கடந்து போனது. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஆவியானவர் வருகிற போது கர்த்தருக்கு மகிமுண்டாக. வேதம் சொல்லுகிறது, ஒன்றுமில்லாதவனை பலவீனனை பலவானாய் மாற்றுகிறவர். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் வருகிற போது என்ன செய்கிறாரா, வல்லமையற்றவனை வல்லமையுள்ளவனாக மாற்றுகிறார்.